தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நதிகள் இணைப்பு மற்றும் தடுப்பணைகள் கட்டுதல் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். திறந்த வேனில் இருந்தவாறு பேசிய அவர், தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சேர்வராயன் மலையில் உற்பத்தியாகும் கிழக்கு மற்றும் மேற்கு சரபங்கா ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். சேர்வராயன் மலையிலிருந்து உருவாகும் கிழக்கு சரபங்கா ஆறு மேற்கு சரபங்கா ஆற்றின் குறுக்கே தடுப்பணை போடப்பட்டு விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் இந்த ஓமலூர் பகுதிக்கு பயனளிக்கக்கூடிய வகையில நிச்சயமாக நாங்கள் அதை பயன்பெறக்கூடிய அளவு நிச்சயம் தரம் உயர்த்துவோம். ரமணா பாணியில ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் அனைத்து துறைகளிலே கொண்டு வரப்பட்டு நிர்வாகம் வெளிப்படையான நிர்வாகம் மக்கள் ஆட்சி பெறக்கூடிய அளவு எந்த துறையிலுமே லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை நமது கேப்டன் தலைமையிலான ஆட்சி அது மக்கள் ஆட்சியாக உறுதியாக கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.